அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அப்பாக்களுக்கு அதிகம் யாரை பிடிக்கும், மகளா மகனா என்ற தலைப்பில் பதிவிடப்பட்டுள்ளது. அதாவது அப்பா யாரை அதிகம் நேசிப்பார், மகளா மகனா என்பதுதான் இன்றைய பதிவின் கேள்வி. மகன் அப்பாவின் கனவுகளை நிறைவேற்றுபவன். மகள் அப்பாவின் இதயத்தில் இருக்கும் மென்மையான பாசம் ஆகும். இருவரும் வேறுபட்டவர்கள், ஆனால் அப்பாவின் மனசில் இருவருக்கும் தனி இடம் உண்டு. மகனை அவர் தனது பலமாக பார்க்கிறார், மகளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அப்பாவுக்கு மகனும் மகளும் வேறுபாடு இல்லை. அவருக்கு இருவரும் உயிர்தான். அப்பாவின் பாசம் அளவிட முடியாதது. அப்பாவின் உண்மை பாசம் மகன் மகள் உணர்வுகள் ஆகும். குடும்ப பாசத்தின் ஆழமானது, மனதை தொடும் வாழ்க்கையில் உண்மை. குடும்பத்தின் நெகிழ்ச்சியான, உண்மையான, உன்னதமான இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள், யாரை அதிகம் பிடிக்கும், எதற்காக என்பதை அப்பாக்களாகிய நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பாக்களே, இந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோ பதிவிட்ட இந்த அப்பாவையும், அதாவது எனது பதிவையும் ஆதரித்து அப்பாக்கள் அனைவரும் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், முழுமையாக வீடியோவுக்குள் செல்லலாம். உலகத்தில் எந்த மொழியில் அல்லது எந்த இனத்தில் இருந்தாலும் அப்பாக்களுக்கு எப்போதுமே தங்கள் மகளே தங்க மீன் ஆகும். வாழ்க்கையின் ஓர் கட்டத்தில் தனது மனைவி மீதான அன்பை விட பல மடங்கு தனது மகள் மேலேதான் அப்பாக்கள் அன்பு காட்டுவார்கள். உலகில் ஆண்களுக்கு மட்டுமே கிடைத்த ஓர் அற்புத வரம் ஆகும். ஆண் மகனாகிய ஒருவன் தனது வாழ்வில் 3 தாய்களை சந்திக்கிறான். முதலில் பெற்றெடுத்த தன் தாய் பெற்றெடுத்து தனக்கு பரிசளித்த தனது சகோதரி 2வது தாய். 3வதாக தனது மனைவி பரிசளித்த மகள் வடிவிலே உருவான தாய். இதில் நேரடியாக தனது இரத்தத்தின் மூலமாக கிடைத்த முத்தான மகள்தான் அவனது இறப்பு வரை கூடவே உடன் இருக்கிறாள். பெரும்பாலும் ஒரு ஆண்மகன் தனது மகளை விரும்ப இவ்வளவு காரணங்கள் இருக்க, மகள்கள் தங்களது அம்மாவை விட அதிகம் விரும்ப என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என பார்க்கலாம். அப்பா நேர்மையான நண்பன். தங்களது வாழ்நாளில் நீண்ட நாட்களாக கண்ட நேர்மையான தோழன். தங்களது தந்தைதான் என பெண்கள் நினைக்கிறார்கள். பெண்கள் தங்களது வாழ்நாளில் அதிக நேரம் செலவழிப்பதும் அவர்களது தந்தையிடம்தான்.
தங்களது எந்த நிலையிலும் பாதுகாக்கும் ஒரே நபர் தந்தைதான் என்கின்றனர் பெண்கள். உலகில் அறிமுகம் செய்தவர். பிறந்த முதல் நாளிலிருந்து வளரும் ஒவ்வொரு நாளும் உலகை கற்றுத்தரும் ஆசானும் தந்தைதான் ஆகும். இது மகன்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்புதான். ஆனாலும் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் பெரும் பேரும் பரிசும் கூட அப்பாதான். அப்பா கோபப்படும் போதெல்லாம் தன் மகனிடம் மனைவியிடம் மட்டுமே கோபத்தை காண்பிப்பார். அவர் ஒருபோதும் தங்களது மகள்களிடம் காண்பிப்பதே இல்லை. வீட்டில் சகோதரன் வாங்கிய அடியை எந்த மகளும் எப்போதும் வாங்கியது கிடையாது. முடியாது என்ற வார்த்தையே இல்லை. மகள்கள் கேட்கும் எந்த விஷயத்திற்கும் அப்பாக்கள் முடியாது என்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்வதே இல்லை. தன்னால் முடிந்தவரை மகள்களை மகிழ்ச்சியுடன் வளர்ப்பவர்களே அப்பாக்கள் ஆவார்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகள் வர தாமதமானால் அது எந்நேரமாக இருந்தாலும் கால்கடுக்க நின்று காத்திருந்து அழைத்து வரும் காவலனும் அப்பாதான். ஒவ்வொரு பெண்ணிற்கும் நண்பனாக தன் மகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதிகமாக அன்பு காட்டும் முதல் காதலனாக, அதாவது அன்பு காட்டவனாக அப்பாதான் இருக்கின்றார். தங்களுக்கு என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீட்டு வரும் சூப்பர் ஹீரோவும் அப்பாதான். தைரியம் ஊட்டும் சக்தியே அம்மா. என்னதான் அம்மா பாலூட்டினாலும் பெண்களுக்குள் தைரியத்தை ஊட்டுவது பெரும்பாலும் அப்பாக்களே ஆவார்கள். தைரியத்தை ஊட்டுவதில் அம்மாவுக்கு எப்போதுமே தங்களது குழந்தைகள் மீது ஒரு பயம் இருக்கும். அது பயம் அல்ல, அக்கறையாகும். ஆனால் தைரியத்தை ஊட்ட அப்பாக்களால் மட்டுமே தான் முடியும். எப்பொழுதும் மாறாதவர்கள், மாற்றம் இல்லாதவர். ஓர் பெண்ணின் உறவில் அனைவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் மாறி மாறி தோன்றுபவர். அவர்களுள் நிறைய மாற்றங்களை காண முடியும். அப்பாக்கள் எப்பொழுதும் மாறாதவர்கள், மாற்றம் இல்லாதவர். ஓர் பெண்ணின் உறவில் அனைவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் மாறி மாறி தோன்றுபவர் அப்பாக்களாகும். அப்பா மட்டும்தான் கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் மகளை ஏமாற்றமடைய வைக்காமல் இருக்கும் உன்னத உறவு ஆகும். பெண்களின் கண்ணீருக்கு உரியவர். கடைசி வரை தன்னுடன் இருக்க ஒவ்வொரு மகளும் விரும்பும் உறவே அப்பா ஆகும். அப்பாவின் மறைவே பெண்களின் கண்ணீர் ஊற்றுக்கு காரணமாகிறது. ஒரு மகளின் வாழ்க்கையில் அப்பா என்பவர் ஓர் உறவு அல்ல, தோழன், காதலன், ஹீரோ, காவலன் என எண்ணற்ற பாத்திரங்களை தாங்கிக் கொண்டிருப்பவர்தான் அப்பா. அதனால்தான் பெண்கள் அன்றும் இன்றும் என்றும் தங்களது தந்தையையே மிக அதிகமாகவே நேசிக்கிறார்கள். அப்பாக்களின் மகள்களே, இப்பதிவு பிடித்திருந்தால், நீங்கள் இந்த பதிவு உண்மை என்றால் அனைத்து அப்பாக்களும் மகள்களும் இந்த அப்பாவிற்கு, அதாவது எனக்கு ஆதரவை அளித்து லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.